ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामी इति नामिने। नमः आचार्यपादाय निताय कृपाप्रदायिने गौरकथाधामदाय नगरग्रामतारिणे। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाष्टाभिस्तारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। இன்னைக்கு வந்து நம்ம வந்து பகவத்கீதை 8ஆம் அத்தியாயம் 21வது பதத்தை படிப்போம். அவ்யக்தோ அக்ஷர இத்யுக்தஸ்தம் ஆஹு பரமாம் கதிம் யம் பிராப்ய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமாம். மொழிபெயர்ப்பு பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். எதனை தோற்றமற்றதாகவும் அழிவற்றதாகவும் வேதாந்திகள் கூறுகின்றனரோ, எது பரமகதியாக அறியப்படுகின்றதோ, எந்த இடத்தை அடைந்தவன் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ, அதுவே எனது உன்னத இருப்பிடம். முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத இருப்பிடம் எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக சிந்தாமணி தாம பிரம்ம சமிதியில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. கோலோக பிருந்தாவனம் என்று அறியப்படும் கிருஷ்ணரின் இந்த பரம இருப்பிடம் சிந்தாமணி கற்களால் செய்யப்பட்ட மாளிகைகளை உடையது. விரும்பும் உணவினை வழங்கும் கற்பக மரங்களும் அளவின்றி பால் சுரக்கும் சுரபி பசுக்களும் அங்கு உள்ளன. அந்த உன்னத இருப்பிடத்தில் பல்லாயிரக்கணக்கான லட்சுமிகளினால் பகவான் சேவை செய்யப்படுகிறார். கோவிந்தன் என்று அழைக்கப்படும் ஆதி புருஷரான அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணமாவார். பகவான் புல்லாங்குழலை ஊதும் பழக்கமுடையவர், வேணும் கொனந்தம். அவரது திவ்யமான ரூபம் அனைத்து உலகையும் கவரக்கூடியதாகும். அவரது கண்கள் தாமரை இதழ்களை போன்றவை. அவரது மேனி நிறம் மேகத்தின் நிறத்தை போன்றது. அவரது உடல் அழகு கோடிக்கணக்கான மன்மதர்களை மிஞ்சுவதாக அமைகிறது. அவர் மஞ்சள் நிற உடையுடுத்தி கழுத்தில் மாலை அணிந்து தலையில் மயில் தோகையை அணிந்துள்ளார். ஆன்மீக உலகின் தலை சிறந்த உலகமும் தனது சொந்த இருப்பிடமுமான கோலோக பிருந்தாவனத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பினை மட்டுமே பகவான் கீதையில் கொடுத்துள்ளார். விரிவான விளக்கங்கள் பிரம்ம சமிதியில் கொடுக்கப்பட்டுள்ளன. வேத இலக்கியங்கள் கட்டோபனிஷத் 1.3.11 முழுமுதற் கடவுளின் இருப்பிடத்தை விட உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை என்றும் அதுவே பரமகதி என்றும் கூறுகின்றன. புருஷான்ன பரம் கிஞ்சித் சா காஷ்டா பரமாகதி. அதனை அடைந்தவன் ஒருபோதும் ஜட உலகிற்கு திரும்புவதில்லை. கிருஷ்ணரும் அவரது உன்னத இருப்பிடமும் வேறுபட்டவை அல்ல, ஏனெனில் அவை ஒரே குணத்தை உடையவை. ஆன்மீக வானில் உள்ள இந்த உன்னதமான கோலோக பிருந்தாவனத்தின் மாதிரி ஒன்று பூ உலகில் டில்லிக்கு 90 மைல் தென்கிழக்கே அமைந்துள்ளது. கிருஷ்ணர் இவ்வுலகில் அவதரித்த போது இந்தியாவில் உள்ள மதுரா மாவட்டத்தின் 84 சதுர மைல் நிலப்பரப்பினை கொண்ட பிருந்தாவனம் இந்த இடத்தில்தான் தனது லீலைகளை செய்தார். பதம் 22. புருஷஹ சபரஹ பார்த்த பக்த்யா லப்யஸ்த்வனன்யயா யஸ்யாந்தஹஸ்தானி பூதானி ஏன சர்வம் இதம் ததம். மொழிபெயர்ப்பு பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். எல்லோரிலும் சிறந்தவரான பரமபுருஷ பகவானை களங்கமற்ற பக்தியினால் அடைய முடியும். அவர் தனது இருப்பிடத்தில் வசிக்கும் போதிலும் எங்கும் நிறைந்தவராக உள்ளார். மேலும் அனைத்தும் அவரினுள் அமைந்துள்ளது. பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பொருளுரை எந்த உன்னத இலக்கை அடைந்த பின் திரும்பி வர வேண்டியதில்லையோ அது பரமபுருஷரான கிருஷ்ணரின் உன்னத இருப்பிடம் என்பது இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பிரம்ம சம்ஹிதை இந்த உன்னத இருப்பிடத்தை ஆனந்த சின்ம ரச பூரண ஆன்மீக ஆனந்தம் நிறைந்த இடம் என்று வர்ணிக்கின்றது. அங்குள்ள பலதரப்பட்ட குணங்கள், ரூபங்கள் போன்றவை அனைத்தும் ஆன்மீக ஆனந்தத்தின் தன்மையை உடையவை. ஜடம் என்று அங்கு எதுவும் கிடையாது. அத்தகு பல்வேறு தோற்றங்கள் யாவும் பரமபுருஷருடைய ஆன்மீக விரிவே.
ஏனெனில் 7ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடி ஆன்மீக உலகில் உள்ள அனைத்தும் ஆன்மீக சக்தியால் ஆனவை. எப்போதும் தனது உன்னத இருப்பிடத்தில் வீற்றுள்ள பகவான் தனது ஜட சக்தியின் மூலம் ஜட உலகின் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளார். இவ்வாறு அவர் தனது ஆன்மீக மற்றும் பௌதீக சக்திகளின் மூலம் ஆன்மீக உலகிலும் பௌதீக உலகிலும் பரவியுள்ளதால் எங்கும் பரவியுள்ளவராக அறியப்படுகிறார். எஸ்யாந்தஸ்தானி என்றால் அனைத்தும் அவரினுள், அதாவது அவரது ஆன்மீக அல்லது பௌதீக சக்தியினுள் அடக்கம் என்று பொருள். கிருஷ்ணருடைய உன்னத இருப்பிடத்தையோ எண்ணற்ற வைகுண்ட உலகையோ அடைவதென்பது பக்தி தொண்டினால் மட்டுமே சாத்தியம் என்பது இங்கே பக்தியா எனும் சொல்லின் மூலம் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த உன்னத இருப்பிடத்தை அடைய வேறு எந்த வழிமுறையும் உதவாது. வேதங்களும் கோபால தாபனி உபனிஷத் 1.21 உன்னத இருப்பிடத்தை பற்றியும் பரமபுருஷ பகவானை பற்றியும் விளக்குகின்றன. ஏகோ வஷி சர்வக கிருஷ்ண, அவ்வுலகில் ஒரே ஒரு பரமபுருஷ பகவான் உள்ளார். அவரது பெயர் கிருஷ்ணர். ஒரு கருணையின் பொக்கிஷமான அவர் அங்கே வீற்றுள்ள போதிலும் கோடிக்கணக்கான சுயரூபங்களாகவும் விரிவடைந்துள்ளார். பலதரப்பட்ட கனிகள், பூக்கள் மற்றும் இலைகளை வழங்கும் மரத்திற்கு வேதங்கள் பகவானை ஒப்பிடுகின்றன. 4 கைகளுடன் வைகுண்ட கிரகங்களில் வீற்றிருக்கும் அவரது சுயவிரிவுகள் புருஷோத்தமர், திரிவிக்ரமர், கேசவர், மாதவர், அனிருத்தர், ரிஷிகேஷர், சங்கர்ஷனர், பிரத்யும்னர், ஸ்ரீதரர், வாசுதேவர், தாமோதரர், ஜனார்தனர், நாராயணர், வாமனர், பத்மநாபர் என்று பல்வேறு நாமங்களில் அறியப்படுகின்றார். பகவான் தனது உன்னத இருப்பிடமான கோலோக பிருந்தாவனத்தில் எப்போதும் வீற்றுள்ள போதிலும் அவர் எங்கும் பரவியுள்ளதால் அனைத்தும் முறையாக செயல்படுகிறது என்பதை பிரம்ம சமிதையும் 5.37 உறுதி செய்கின்றது. கோலோக ஏவ நிவசத் கிலாத்ம பூதஹ. வேதங்களில் ஸ்வேதாஸ்வபரிஷத் 6.8 கூறப்பட்டுள்ளது போல் பராஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞான பலக்ரியாச்ச. முழுமுதற் கடவுள் மிக தொலைவில் இருந்தாலும் பிரபஞ்ச தோற்றத்தில் உள்ள அனைத்தையும் பிழையின்றி நடத்தி செல்லும் அளவிற்கு அவரது சக்திகள் பலம் வாய்ந்தவையாக உள்ளன. பதம் 23. யத்ர காலே த்வனாவ்ருத்திம் ஆவ்ருத்திம் சைவ யோகினஹ பிரயாதயாந்தி தம் காலம் வக்ஷ்யாமி பிரதர்ஷபா பரதர்ஷபா. மொழிபெயர்ப்பு பொருளரச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். பரதர்களில் சிறந்தவனே, எந்த நேரங்களில் இவ்வுலகை விட்டு செல்லும் யோகி மீண்டும் வருகிறான் அல்லது வராது போகிறான் என்பதை பற்றி நான் இப்போது உனக்கு விளக்குகிறேன். பொருளரச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். பரமபுருஷரிடம் பூர்ணமாக சரணடைந்துள்ள களங்கமற்ற பக்தர்கள் எப்போது எந்த முறையில் தங்களது உடலை நீப்பது என்பதையெல்லாம் பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. அனைத்தையும் கிருஷ்ணரின் கையில் ஒப்படைத்து விடுவதால் அவர்கள் மிக எளிதாக ஆனந்தமாக இறைவனிடம் திரும்பி விடுகின்றனர். ஆனால் களங்கமற்ற பக்தியை கொள்ளாதவர்களும் கர்மயோகம், ஞான யோகம், ஹடயோகம் போன்ற ஆன்மீக தன்னுணர்வு முறைகளை நம்பியவர்களும் பிறப்பு இறப்பின் உலகிற்கு திரும்பி வருவோமா இல்லையா என்பதை உறுதி செய்ய ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உடலை விடுவது அவசியமாகும். யோகி பக்குவமானவனாக இருந்தால் இவ்வுலகை நீப்பதற்கான இடத்தையும் சூழ்நிலையையும் அவனே தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். ஆனால் அவன் நிபுணனாக இல்லாவிடில் அவனது வெற்றி அவன் உடலை விடும் நேரம் அதிர்ஷ்டத்தை அடிப்படையாக கொண்டது. உடலை நீத்து மீண்டும் திரும்பி வராமல் இருப்பதற்கான பொருத்தமான நேரம் பின்வரும் பதங்களில் பகவானால் விளக்கப்படுகின்றது. ஆச்சாரியர் பலதேவ வித்யாபூஷணரின் கருத்துப்படி இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ள கால எனும் சமஸ்கிருத சொல் காலத்தின் அதிபதியான காலதேவனை குறிக்கின்றது. ஸோ இந்த உலகம் பார்த்தீங்கன்னா தோன்றும் மறையும். ஆனால் ஆன்மீக உலகம் வந்து தோன்றாது, மறையும் மறையாது, நிரந்தரமா இருக்கும். பகவான் கிருஷ்ணனோட லோகம் வந்து அது தோன்றது கிடையாது, அதே மாதிரி அழிவு அடைவதும் கிடையாது. தோற்றமற்றது, அழிவற்றது பகவான் கிருஷ்ணர் இருக்கிற லோகம். ஸோ வேதாந்திகள் சொல்றாங்க, இந்த மாதிரி தான் சொல்றாங்க. அது தோற்றமற்றதாகவும் சொல்றாங்க, அவ்யக்தன்றாங்க, அதே மாதிரி அழிவற்றதுன்னு சொல்றாங்க. அவ்யக்த அக்ஷர அது வந்து தோற்றமற்றது, அழிவற்றது. ஸோ அதான் வந்து பகவான் கிருஷ்ணர் இருக்கக்கூடிய உலகம். நம்ம இப்ப இருக்கக்கூடிய உலகம் வந்து
தோன்றும் மறைஞ்சிடும். ஆனா ஆன்மீக கிருஷ்ணர் இருக்கிற உலகம் வந்து தோன்றாது, மறையும் மறையாது. இப்ப நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்கிற அந்த அரண்மனைகளும் ஒரு காலத்துல ராஜர்கள் வாழ்ந்தாங்க, அரண்மனையை கட்டினாங்க, மாடு மாளிகை கட்டினாங்க, குதிரை வாகனம் போன்ற வாகனங்கள் யூஸ் பண்ணாங்க, யானை வாகனத்தை யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து அந்த சூழ்நிலை கிடையாது. இப்ப எல்லாம் காரு வந்துருச்சு, ஸ்கூட்டர் வந்துருச்சு, இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு. இப்போ அந்த காலத்துல எல்லாம் அது மாதிரி கிடையாது. எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய அரண்மனைகள் இருக்கும். இப்போ அந்த மாதிரி அரண்மனைகளே கிடையாது. அந்த காலத்துல குதிரை வண்டிகள் இருந்தது, காலாட்படைகள், யானைப்படை இருந்தது. இப்பெல்லாம் அந்த மாதிரி படைகளே கிடையாது. ஸோ அந்த மாதிரி காலம் வந்து மாறிட்டே இருக்கு, எல்லாமே மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பௌதிக உலகம் தான் மாறிட்டே இருக்கும். ஆனால் ஆன்மீக உலகம் வந்து மாறவே மாறாது, நிரந்தரமா இருக்கும். அது அழிவே அழியாது. பகவான் கிருஷ்ணனுடைய லோகம் வந்து நம்ம எல்லா விருப்பத்தையும் பூர்த்தி செய்யும். அந்த இடம் சிந்தாமணி தாமம். சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விருக்ஷா லக்ஷ்யாமிருத்தி லக்ஷ்மி சஹஸ்ர சம்பிரம சேவியமானம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இருக்கிற லோகம் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி கல்லால் அங்க உருவாக்கப்பட்டது. ஸோ எல்லாமே சிந்தாமணிக்கல், நம்ம நினைச்சாலே கிடைக்கும். எல்லாம் என்ன பொருள் வேணாலும் நினைச்சாலே கிடைக்கும். அந்த மாதிரி கற்களால் உருவாக்கப்பட்டது சிந்தாமணிக்கல். இப்போ நம்ம யூஸ் பண்றோம் இல்ல, நம்ம வீட்டுக்கு மொசைக்கு மார்பல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி ஆன்மீக உலகத்துல சிந்தாமணின்ற கல்லுல அவங்க வந்து மாளிகைகளை கட்டுறாங்க. ஸோ விரும்பும் உணவை வந்து கொடுக்கக்கூடியது கல்பவிருக்ஷன்ற மரங்கள் இருக்காங்க. நம்ம நினைக்கிற உணவு கொடுக்கறதுக்கு கல்பவிருக்ஷ மரங்கள் அங்க இருக்கு. அளவில்லாம பால் சுரக்கக்கூடிய சுரபி பசுக்கள் அங்க இருக்கு. அங்க வந்து பல்லாயிரக்கணக்கான லட்சுமிகள் இருக்காங்க. பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதற்காக பல்லாயிரக்கணக்கான லட்சுமிகள் இருக்கிறாங்க. கோவிந்தன் தான் ஆதி புருஷர், எல்லா காரணத்துக்கும் அவர் தான் காரணமானவர். அவர் வந்து புல்லாங்குழல் ஊதுறார். அவரோட உருவம் வந்து திவ்யமான உருவம், எல்லா உலகத்தையும் கவரக்கூடியது. 14 லோகத்தையும் அது எல்லாரையும் கவரக்கூடியது அவரோட உருவம். அவரது கண்கள் பார்த்தீங்கன்னா தாமரை இதழை போன்றது. அவரது மேனி நிறம் மேகத்தின் நிறத்தை போன்றது. அவரது உடல் அழகு கோடிக்கணக்கான மன்மதர்களை வெஞ்சுவதாக இருக்கிறது. அவர் வந்து மஞ்சள் நிற பட்டாடையை உடுத்திருக்கிறார். கழுத்துல வந்து கௌஸ்துப மாலை அணிந்திருக்கிறார். தலையில வந்து மயில் தொகையை அணிந்திருக்கிறார். ஸோ ஆன்மீக உலகின் தலை சிறந்த உலோகமும் தனது சொந்த இருப்பிடமுமான பூலோக விருந்தாவனத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பினை மட்டும் பகவான் கீதையில் கொடுத்துள்ளார். பகவான் கிருஷ்ண லோகத்தை பத்தி அவரே ஒரு சிறு குறிப்பை வந்து பகவத்கீதையில் கொடுத்திருக்கிறார். ஸோ விரிவான விளக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பிரம்ம சம்ஹிதையில கொடுக்கப்பட்டுள்ளது. பிரம்ம சம்ஹிதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் விரிவான விளக்கம். ஸோ கட உபனிஷத்துல பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணருடைய உயர்ந்த லோகத்தை விட வேற எந்த லோகமும் உயர்ந்தது கிடையாது. அதான் வந்து நம்ம அடையக்கூடிய பரமகதி, உயர்ந்த கதி அதுதான். பகவான் கிருஷ்ணர் லோகத்தை அடைந்தவங்க யாருமே வந்து இந்த பௌதிக உலகத்துக்கு வரமாட்டாங்க. பகவான் கிருஷ்ணரும் அவரது இருப்பிடமும் வேற கிடையாது. அதெல்லாம் ஒரே குணத்தை சார்ந்தவர்கள். ஸோ ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிருந்தாவனம் பூலோகத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு தென்கிழக்கு 90 மைலில் பார்த்தீங்கன்னா அமைந்துள்ளது. அது வந்து பிருந்தாவனம் நவத்வீப், அதாவது நவத்வீபம் வந்து கல்கத்தா பக்கம் அமைந்திருக்கு. அதே மாதிரி பிருந்தாவனம் அப்படின்றது டெல்லி பக்கம் தென்கிழக்கே 90 மைல் தென்கிழக்கே ஒரு 140 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடம் வந்து கிருஷ்ணர் வந்து விளையாடின இடம், வாழ்ந்த இடம், லீலைகள் புரிந்த இடம், அசுரர்களை அழித்த இடம், எல்லா விதமான நடனம் ஆடின இடம் எல்லாமே அங்கே இருக்கு. கோவர்தன மலை தூக்குன இடம், பசுவை பாதுகாத்த இடம், கோபாலருடன் விளையாடிய இடம், யமுனா நதி எல்லாமே அங்க இருக்கு. கிருஷ்ணர் வாழ்ந்த இடம் பிரஜ மண்டல் சொல்லப்படுது. 150 கிலோமீட்டர் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வாழ்ந்த இடம், அவர் வந்து லீலைகள் செய்த இடம், விளையாடின இடம், பசுமாடு பாதுகாத்த இடம், கோவர்தன மலை தூக்குன இடம், யமுனா நதியில் காளியண்ணனை கொன்ற இடம், எல்லா விதமான இடங்கள் அங்க இருக்கு. 150 84 கோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, 84 ஸ்கொயர் ஃபீட்.
84 ஸ்கொயர் ஃபீட் சொல்லுவாங்க, சௌராசி கோஸ்ன்னுவாங்க. இந்த சதுர மைல் ஸ்கொயர், சாரி 84 ஸ்கொயர் மைல் சௌராசி கோஷ். டெல்லிக்கு மதுரா, இந்தியாவில் வந்து உத்தரப்பிரதேச மாவட்டத்தில், உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் மதுரா மாவட்டத்தில் வந்து 84 ஸ்கொயர் மைல் 84 சதுர மைலில் வந்து இந்த நிலப்பரப்பில் வந்து பிருந்தாவனம், இந்த இடத்துல தான் வந்து பகவான் கிருஷ்ணர் லீலை புரிந்திருக்கிறார். அது பிரஜமண்டல் சௌராசி கோஷ் பரிக்கிரமான்னு சொல்லுவாங்க, பஜமண்டல் பரிக்கிரமான்னு சொல்லுவாங்க. சௌராசி கோஷ் 84 சதுர மைல். இந்த இடத்துல தான் பகவான் கிருஷ்ணர் தனது லீலைகளை புரிந்தார். ஸோ எனக்கு வந்து குரு கிருஷ்ணரின் ஆசீர்வாதத்தில் நான் வந்து பிருந்தாவனத்தில் சிறிது காலம் தங்கி அங்கே பக்தர்கள் சங்கத்தில் இருந்தேன். எனது கல்வி படிப்பும் அங்கே நிகழ்ந்தது. இது ஒரு எனது பாக்கியமாக நான் கருதுகிறேன். மதுரா பிருந்தாவன் மிகவும் புனிதமான இடம். நாம் அனைவரும் கண்டிப்பாக அந்த இடத்தில் தரிசனம் செய்ய வேண்டும். அந்த இடத்தில் கண்டிப்பாக நாம் வாழ வேண்டும். கடைசி காலத்தில் நாம் பக்தி செய்வதற்கு பிருந்தாவனத்தை தேர்ந்தெடுப்பது சிறந்த விஷயம். பிருந்தாவனம், மதுரா போன்ற இடத்தை தேர்ந்தெடுப்பது மிகவும் நல்ல விஷயம். பகவான் கிருஷ்ணரை நம்ம அடையணும்னா களங்கமற்ற பக்தி இருக்கணும். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு செய்யக்கூடாது. எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம வந்து களங்கமற்ற பக்தி செய்யணும். பகவான் கிருஷ்ணர் வந்து எல்லா இடத்துலயும் நடந்திருக்கிறார். அவர் வந்து எல்லாருக்குள்ளயும் அமைந்திருக்கிறார். எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்கு. அவர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறார். எல்லாருக்கும் சிறந்தவானவர் பகவான் கிருஷ்ணர். எல்லோருடைய சிறந்தவானவர், எல்லோரிலும் சிறந்தவர் பகவான் கிருஷ்ணர். அவர் வந்து பரம புருஷர். அவர் வந்து களங்கமற்றவர். பக்தியில தான் நம்ம வந்து அவரை அடைய முடியும். அவர் வந்து தன இருப்பிடத்தில், அவர் தன் இருப்பிடத்திலே இருந்தா கூட வந்து அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். எல்லாமே பாத்தீங்கன்னா அவருக்குள்ளே அடங்கியிருக்கு. பகவான் கிருஷ்ணர லோகத்தை நம்ம போயிட்டு சேர்த்துட்டோம்னா மறுபடியும் இந்த உலகத்தை நம்ம வர வேண்டிய அவசியம் கிடையாது. பகவான் கிருஷ்ணர் வந்து அவரோட லோகம் வந்து உயர்ந்த லோகம். இந்த இதை பத்தி வந்து பிரம்ம சமிதியிலே பிரம்மாவை விளக்கி இருக்கிறார். ஆனந்த சின்ம ரசம். அங்க வந்து எல்லாமே ஆனந்தமா இருக்கிறாங்க. இந்த உலகத்துல நம்ம இருக்கிற உலகத்துல 3 வகை துன்பங்கள் இருக்கு. உடலால், மனதால், பிற உயிரினங்களால், இயற்கை சீற்றங்களால் துன்பங்கள் ஏற்படுது. ஆனந்த சின்மய ரசம் அங்க வந்து எப்பவுமே வந்து ஆனந்தம் தான். அங்கெல்லாம் பல தரப்பட்ட குணங்கள், ரூபங்கள் போன்ற அனைத்தும் ஆன்மீக ஆனந்தத்தின் தன்மை உடையவை. அங்கெல்லாமே விதவிதமான ஆனந்தத்தை அடையலாம். அங்க ஜடம் அப்படின்றது எதுவும் கிடையாதுன்னு சொல்லப்படுது. அதெல்லாம் பகவான் கிருஷ்ணரின் சக்தி. ஆன்மீக உலகத்து எல்லாமே ஆன்மீகமா தான். அங்க வந்து புல்லாங்குழல், சாமரம், மயிலிறகு, சங்கு சக்கரம், கதா பத்மம், வாழ் அனைத்தும் ஆத்மாக்கள். வாகனம் அனைத்தும் ஆத்மா. அவர் வந்து எல்லா இடத்திலும் இருக்கிறார். பகவான் கிருஷ்ணர் வந்து வைகுண்டத்தில் இருக்கிறார். ஆன்மீக லோகத்தில் இருக்கிறார் பகவான் கிருஷ்ணர். அவரோட சக்தி மூலமா வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறார். ஆன்மீக உலகத்துல ஆன்மீக சக்தி இருக்கு, பௌதிக உலகத்துல பௌதிக சக்தி இருக்கு. எல்லா இடத்தையும் அவர் பரவி இருக்கிறார். என்றால் அனைத்தும் அவரினுள். எல்லாமே பகவான் கிருஷ்ணருக்குள்ளதான் இருக்கு. பௌதிக சக்தியானாலும் சரி, ஆன்மீக சக்தியினுடைய சரி, எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்கு. பகவான் கிருஷ்ணர் வாழற கோலோக பிருந்தாவனமோ அல்லது நாராயணர் வாழக்கூடிய வைகுண்ட லோகத்தை நம்ம அடையிறது எப்படி சாத்தியம்னா பக்தி தொண்டு மூலமா தான் நம்ம வந்து வைகுண்டத்தையோ கிருஷ்ணலோகத்தையோ அடைய முடியும். வேற எந்த வழிமுறை கிடையாது. நீங்க ஞான யோகமோ, தியான யோகமோ அல்லது கர்ம யோகமோ
ஹடயோகமோ போன்ற எந்த யோகம் செஞ்சாலும் நீங்க ஆன்மீக லோகத்தை அடைய முடியாது. நீங்க பக்தி யோகத்தை செஞ்சா மட்டும்தான் நீங்க ஆன்மீக லோகத்துக்கு போக முடியும். அந்த உன்னதமான இடத்தை நம்ம வந்து அடைய வேற எந்த வழிமுறையும் கிடையாது. இதெல்லாமே வந்து பல்வேறு உபனிஷத்துல கோபால உபனிஷத் போன்ற பல்வேறு இடத்துல வந்து மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. அங்க வந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், பகவான் கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர். இங்கதான் 33 கோடி தேவதைகள் இருக்கு, அங்க வேற யாரும் கிடையாது, எல்லாம் ஒரே பகவான் கிருஷ்ணர் தான். அவர் பெயர் வந்து கிருஷ்ணர். அவர் வந்து கருணையின் பொக்கிஷம். அவருக்கு வந்து கோடிக்கணக்கான சுயமான ரூபங்கள் இருக்கு. பலதரப்பட்ட கனிகள் பூக்கள் மற்றும் விலைகளை வழங்கும் மரத்திற்கு வேதங்கள் பகவானை ஒப்பிடுகின்றன. பகவான் கிருஷ்ணர் வந்து கல்ப விருட்சங்களை போன்றவர். நம்ம விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தி செய்பவர். நம்ம தேவையான அனைத்தும் விருப்பத்தையும் பூர்த்தி செய்கிறார் பகவான் கிருஷ்ணர். அவர் வந்து கல்ப விருட்ச மரத்துக்கு ஒப்பிடுறாங்க, வேதங்கள்ல ஒப்பிடப்படுது. பகவான் வந்து கல்ப விருட்ச மரங்களை போன்றவர், அனைத்தும் நமக்கு வழங்கக்கூடியவர். பழங்கள் பூக்கள் கனிகள் அனைத்தும் வழங்கக்கூடியவர் பகவான் கிருஷ்ணன். அவர் கல்ப விருட்ச மரத்துக்கு ஒப்பிடப்படுகிறார். பகவான் கிருஷ்ணர் வந்து 4 கைகளை கொண்டிருக்கிறார். வைகுண்ட லோகத்தில் வசிக்கிறார். அவரோட சுய விரிவுகள் பார்த்தீங்கன்னா புருஷோத்தமர், திரிவிக்ரமர், கேசவர், மாதவர், அனிருத்தர், ரிஷிகேஷர், சங்கர்ஷனர், பிரத்யும்னர், ஸ்ரீதரர், வாசுதேவர், தாமோதரர், ஜனார்தனர், நாராயணர், வாமனர், பத்மநாபர் என்று இந்த மாதிரி பல்வேறு நாமங்கள் அவருக்கு வந்து இருக்கு. அவர் புரித லீலைக்கு ஏற்ற மாதிரி அவர் பேர் இருக்கு. அவர் செய்யற லீலைகளுக்கு ஏற்ற மாதிரி அவரோட பேரும் வருது. பகவான் கிருஷ்ணர் கோலோகத்துல இருக்கிறார், கோலோக பிருந்தாவனத்துல இருக்கிறார். அதே போல எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால அனைத்தும் வந்து செயல்படுது, முறையாக செயல்படுது. பகவான் கிருஷ்ணரின் பயத்துல தான் சூரியன் சுத்துறார். பகவான் கிருஷ்ணர் பயத்துல தான் வந்து எல்லா கிரகங்களும் எல்லா தேவதைகளும் வேலை செய்யறாங்க, அவங்க பணிகளை செய்யறாங்க. மரணம் கூட பகவான் கிருஷ்ணரின் பயத்துல தான் மரணமே ஏற்படுது. நமக்கு வந்து புது உடல் கொடுக்கறதுக்கு இந்த யமன் வந்து யமன் பிடியில் இருக்கு. யமன் வந்து நமக்கு புது உடல் கொடுக்கிறார், புது பிறவை கொடுக்கிறார் யமன். நமக்கு நல்லது செஞ்சா நல்ல உலகத்தையும், தீய செஞ்சா கெட்ட தண்டனையும் கொடுக்கிறார் யம தர்மன். பகவான் கிருஷ்ணர் வந்து எல்லா லோகத்திலும் அவர் வந்து கோலோகத்துல இருக்கிறார், எல்லா உலகத்திலும் பரவி இருக்கிறார். கோலோக ஏவ நிவசத்தி கிலாத்ம பூத. பகவான் கிருஷ்ணருக்கு பல்வேறு சக்திகள் இருக்கு. அவர் வந்து ரொம்ப தூரமா இருந்தா கூட பாத்தீங்கன்னா நம்ம எது நைவேத்தியம் பண்ணாலும் உடனே எடுத்துக்குவார். தூரமா இருந்தா நம்ம தப்பு செஞ்சாலும் தண்டிச்சிருவார், நம்ம நல்லது செஞ்சா நமக்கு ஆசீர்வதிப்பார். எல்லாமே அவரோட மேற்பார்வையில நடக்குது. அவரோட சக்திகள் எல்லாம் பலம் வாய்ந்தது. ஸோ நம்ம வந்து இந்த உலகத்தை வந்து நல்ல நேரத்துல விட்டா நமக்கு நல்ல உலகம் கிடைக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. அது வந்து பகவான் கிருஷ்ணர் சொல்றார். எந்த நேரத்துல நம்ம வந்து இந்த உடலை விட்டோம்னா நம்ம வந்து மேல் உலகத்துக்கு போகலாம் அப்படின்றத பத்தி பகவான் கிருஷ்ணரே சொல்றார். நம்ம வந்து நல்ல நேரத்துல வந்து எல்லா காரியங்களையும் ஆரம்பிக்கணும், நல்ல நேரத்துல எல்லா காரியத்தையும் செய்யணும். வெளியே போறப்போ நல்ல நேரத்துல நம்ம வெளியே கிளம்பணும். ஆரம்பம் நல்லபடியா இருந்துச்சுன்னா முடிவும் நல்லபடியா இருக்கும். ஸோ பகவான் யோகிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து அவங்க உடலை விடுறாங்க, வேற உலகத்துக்கு போறாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. நேரங்காலம் பார்த்து நம்ம செல்லணும் சொல்லுவாங்க. ஸோ நேரங்காலம் பார்த்து நம்ம உடலே விடணும். அது கூட ஒரு முக்கியமான விஷயம். பீஷ்மர் அவரோட தந்தையான சாந்தனு மகாராஜ் அவரோட ஆசீர்வாதத்தின்படி அவர் வந்து விடக்கூடிய ஆசீர்வாதம் இருந்தது. அவர் எப்ப விரும்புறாரோ அப்ப இச்சா மரணம், அவர் எப்ப விரும்புறாரோ அப்பதான் வந்து அவர் உடலை விடுவார். அந்த ஆசீர்வாதம் அவங்களுடைய அப்பா சாந்தனு மகாராஜ் வந்து பீஷ்மருக்கு வழங்கியிருந்தார் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தின்படி பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் படுத்திருந்தார். அவர் வந்து பீஷ்மர் வந்து
உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குற நேரம் வரைக்கும் அம்பு படுக்கையிலே படுத்திருந்தார். தர்மராஜருக்கு உபதேசங்களை வழங்கினார். இது பாகவதம் முதல் காண்டத்தில் விளக்கப்பட்டுள்ளது. பீஷ்மர் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பித்தவுடன் தன் உடலை நீத்து விட்டார். அவர் அர்ஜுனன் எய்திய அம்புகளால் கொல்லப்பட்டார். ஆனால் அவரே நினைச்சதான் அவர் உடலை விட முடியும், இல்லைன்னா அவர் உடலை விடுறதில்ல. அதனால பல்வேறு அம்புகளால் அவர் துளைக்கப்பட்டு அவர் செயலிழக்க செய்யப்பட்டார். அர்ஜுனன் பல்வேறு அம்புகளை எய்தி அவரை அம்பு படுக்கையில் படுக்க வைத்தார். அம்பு படுக்கையில படுத்திருந்து கடைசியில உடலை விட்டார். அது உத்தராயண புண்ணிய காலத்தில் உடலை விட்டார். உத்தராயணம் என்பது சூரியன் வடக்கு நோக்கி பயணம் செய்யும் காலம், புண்ணிய காலம். மகர ராசியில் சூரியன் வரும் காலம். தனுசு ராசியிலிருந்து சூரியன் மகர ராசிக்கு வரும் அந்த காலம் புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லப்படுகிறது. தை மாசம் அந்த நேரத்துல பீஷ்மர் உடலை நீத்தார். அவர் பூர்வ ஜென்மத்தில் ஒரு வசுக்களாக, அஷ்ட வசுக்களில் அவர் ஒரு வசுக்களாக இருந்தார். அவருடைய சாபத்தின் பேரில் அவர் பூலோகத்தில் பிறந்தார். அவர் சாபம் முடிந்த பிறகு அவர் அஷ்ட வசுக்களாக மறுபடியும் பதவி பெற்றார். பக்தர்கள் இந்த நேரங்காலம் எல்லாம் பார்க்க அவசியம் இல்லை. பொதுவாக யோகிகள் இந்த நேரங்காலத்தெல்லாம் பார்க்குறாங்க. பகவான் கிருஷ்ணருக்கு சரணடைந்துள்ள பக்தர்கள் எந்த முறையில உடலை விட்டா கூட பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் அவரை பார்த்துக்குவாங்க. எப்படி அந்த கவலைப்படுறதுல, எந்த நேரத்தில் நம்ம உடலை விடணுன்ற பற்றி கவலைப்படுறதுல எல்லாம் பகவான் கிருஷ்ணரோட சரணாகதி அடைஞ்சிட்டு இருக்கனால பகவான் கிருஷ்ணர் பார்த்துக்குவார். அவர் கண்டிப்பா ஆன்மீக உலகத்துக்கு போகலாம். பகவான் கிருஷ்ணர் உறுதி செய்கிறார், அதையே உறுதி செய்கிறார். பக்தி யோகம் செய்தனால நம்ம எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தூய பக்தர்கள் அல்லாதவர்கள், களங்கமற்ற பக்தியை கொள்ளாதவர்களும், தூய பக்தர்கள் அல்லாதவர்கள் ஒரு ஒரு நோக்கத்தோடு பக்தி செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா கர்ம யோகிகளோ, ஞான யோகிகளோ, ஹட யோகிகளோ போன்ற பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல நேரத்தை பார்த்து தான் உடலை விடணும். அவங்க ஆரம்ப கட்டத்துல எல்லா நியமங்களும் கடைபிடிக்கணும். பக்தர்கள் நியமங்களை கடைபிடிக்க முடியாம போனா கூட பகவான் கிருஷ்ணர் பார்த்துக்குவார். ஆனா கர்ம யோகிகள், ஞான யோகிகள், ஹட யோகிகள் எல்லாம் நியமத்தை கடைபிடிச்சுதான் உடலை விடணும். நேரங்காலம் பார்த்துதான் உடலை விடணும். யோகி பக்குவமானவனாக இருந்தால் இவ்வுலகில் நீப்பதற்கான இடத்தையும் சூழ்நிலையை அவனே தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். யோகி சித்தி அடைஞ்சிட்டாருன்னா, சித்தர்கள் ஆயிட்டாருன்னா அவர் எந்த நேரத்துல உடலை விடணும், எப்போது விடணும், எந்த லோகத்துக்கு போகணுன்றது அவரே முடிவு செய்யலாம். ஆனா சாதாரணமா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உடல்ல விடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. யோகத்துல சித்தி அடையலைன்னா அவங்க நல்ல திருஷ்டம் இருந்துச்சுன்னா நல்ல நேரத்தை உடலை விடுவாங்க, நல்ல இடத்துல உடலை விடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. உடலை விடுறப்ப நம்ம மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரக்கூடாது, அது முக்கியமான காரணம். எந்த நேரத்துல உடலை விடணும்ன்றது பகவான் கிருஷ்ணரே விளக்குறார். நேர காலம் பார்த்து தான் நம்ம உடலை விடணும். பதம் 24. அக்னிர் ஜோதிர்ஹ சுக்லஹ ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்ம விதோ ஜனாஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரையாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பரபிரம்மனை அறிந்தவர்கள் அக்னி தேவனின் ஆதிக்கத்தில், ஒளியில், பகலின் நல்ல நேரத்தில், வளர்ப்பிறை உள்ள 2 வாரங்களில், சூரியன் வடக்கு நோக்கி செல்லும் 6 மாதங்களில் இவ்வுலகை விட்டு சென்று அந்த பரமனை அடைகின்றனர். பொருளுரையாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பரபிரம்மனை நெருப்பு, ஒளி, பகல் மற்றும் வளர்ப்பிறை போன்றவற்றை குறிப்பிடும் போது ஆத்மாவின் பயணத்தினை ஏற்பாடு செய்யும் தேவர்கள் இதற்கு பின்னால் உள்ளனர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
மரணத்தின் போது மனம் ஒருவனை புதிய வாழ்வின் பாதையில் கொண்டு செல்கின்றது. மேலே கூறப்பட்ட காலங்களில் திட்டப்படியோ தற்செயலாகவோ ஒருவன் உடலை நீத்தால் அவன் அருவ பிரம்ம ஜோதியை அடைவது சாத்தியம். உடலை நீக்குவதற்கான நேரத்தையும் இடத்தையும் யோக பயிற்சியில் முன்னேறி யோகிகளால் ஏற்பாடு செய்ய முடியும். மற்றவர்களால் இவற்றை கட்டுப்படுத்த முடியாது. அவர்கள் மங்களகரமான நேரத்தில் தற்செயலாக உடலை நீக்க நேர்ந்தால் பிறப்பு இறப்பின் சுழற்சிக்கு திரும்ப மாட்டார்கள். ஆனால் அவ்வாறு நேராவிடில் மீண்டும் பிறப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் கிருஷ்ண உணர்வில் உள்ள தூய பக்தனுக்கு திரும்பி வருவதற்கான பயம் இல்லை. சுப வேளையோ அசுப வேளையோ தற்செயலாகவோ ஏற்பாட்டின் அடிப்படையிலோ எப்போது வேண்டுமானாலும் தனது உடலை விடலாம். பதம் 25. தூமோ ராத்ரிஸ்ததா கிருஷ்ணः ஷண்மாசா தக்ஷிணாயனம் தத்ர சாந்திரமசம் சாந்திரமசம் ஜோதிர் யோகி பிராப்ய நிவர்த்ததே. மொழிபெயர்ப்பு பொருளுரையாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜாய். புகையிலும் இரவிலும் தேய்பிறையிலும் சூரியன் தெற்கு நோக்கி செல்லும் 6 மாதங்களிலும் இவ்வுலகை விட்டு செல்லும் யோகிகள் சந்திரலோகத்தை அடைந்து மீண்டும் திரும்பி வருகின்றனர். பொருளுரை ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜாய். ஸ்ரீமத் பாகவதத்தின் 3வது காண்டத்தில் பல நோக்கு செயல்களிலும் யாகங்களிலும் நிபுணராக விளங்கும் பூலோக வாசிகள் மரணத்தின் போது சந்திரலோகத்தை அடைகின்றனர் என்று கபிலமுனி கூறுகிறார். இவ்வாறு உயர்வு பெறும் ஆத்மாக்கள் தேவர்களின் கணக்குப்படி 10,000 வருடங்கள் சந்திரனில் வாழ்ந்து சோமரசத்தை அருந்தி வாழ்வை அனுபவிக்கின்றனர். காலப்போக்கில் இவர்கள் பூவுலகிற்கு திரும்புகின்றனர். நமது ஜடப்புலன்களால் காண முடியாவிட்டாலும் உயர் வகுப்பைச் சேர்ந்த ஆத்மாக்கள் சந்திரனில் உள்ளனர் என்பதை இதன் மூலம் அறிகிறோம். சுக்ல கிருஷ்ணே கதி ஏதே ஜகதஹ சாஸ்வதே மதே ஏகயா யனாவிருத்திம் அன்யயா வர்த்ததே புனः. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். வேத கருத்தின்படி இந்த உலகிலிருந்து செல்வதற்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று ஒளியில், மற்றது இருளில். ஒளியில் உடலை விடுபவன் திரும்பி வருவதில்லை, ஆனால் இருளில் உடலை விடுபவனோ திரும்பி வருகிறான். பொருளுரை ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். செல்வதை பற்றியும் திரும்பி வருவதை பற்றியுமான இதே விளக்கம் ஆச்சாரியர் பலதேவ வித்யாபூஷணரால் சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருந்து மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. பல நோக்கு செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்களும் தத்துவ கற்பனையாளர்களும் நினைவுக்கு எட்டாத காலமாக வருவதும் போவதுமாக உள்ளனர். உண்மையில் அவர்கள் மோட்சம் அடைவதில்லை, ஏனெனில் அவர்கள் கிருஷ்ணனிடம் சரணடைவதில்லை. பதம் 27. நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முஹ்யதி கஷ்டன தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவார்ஜுனா. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். அர்ஜுனா, இவ்விரண்டு பாதைகளையும் அறிந்துள்ள பக்தர்கள் ஒருபோதும் குழப்பம் அடைவதில்லை. எனவே எப்போதும் பக்தியில் நிலை பெறுவாயாக. பொருளுரை ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். ஜட உடலை விடும்போது ஆத்மா மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு பாதைகளினால் சஞ்சலமடையக்கூடாது என்று கிருஷ்ணர் இங்கே அர்ஜுனனுக்கு அறிவுரை கூறுகிறார். பரமபுருஷரின் பக்தன் எவ்வாறு தனது உடலை விடுவது ஏற்பாட்டின்படியோ அல்லது தற்செயலாகவா என்பதை பற்றி கவலைப்படக்கூடாது. பக்தன் கிருஷ்ண உணர்வில் திடமாக நிலை பெற்று ஹரே கிருஷ்ண உச்சாரணம் செய்ய வேண்டும். இந்த 2 பாதைகளையும் பற்றிய கவலை தொல்லை நேர்ந்தது என்பதை அவன் அறிய வேண்டும். கிருஷ்ண உணர்வில் ஆழ்ந்திருப்பதற்கான சிறந்த வழி எப்போதும் அவரது தொண்டில் இணைந்திருப்பதுதான். இதன் மூலம் ஆன்மீக உலகிற்கான ஒருவனது பாதை பாதுகாப்பானதாக, நிச்சயமானதாக, நேரடியானதாக அமையும். யோக யுக்த எனும் சொல் இப்பதத்தில் மிக முக்கியமானதாகும். யோகத்தில் உறுதியாக இருப்பவன் தனது எல்லா செயல்களுக்கு மத்தியிலும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ளான். ஸ்ரீ ரூப கோஸ்வாமி அறிவுறுத்துகிறார், அநாசக்தஸ்ய விஷயான் யதார்ஹம் உபயுஞ்ஜதஹ. ஜட செயல்களில் எவ்வித பற்றுதலுமின்றி எல்லா செயல்களையும் கிருஷ்ணருக்காக செய்ய வேண்டும். யுக்த வைராகிய எனப்படும் இம்முறையின் மூலம் ஒருவன் பக்குவம் அடைகிறான். அவ்வாறு பக்குவம் அடையும் பக்தன் மேற்குறிப்பிட்ட விவரங்களால் சஞ்சலம் அடைவதில்லை. ஏனெனில் ஆன்மீக உலகிற்கான தனது பாதை பக்தி தொண்டின் மூலம் உத்தரவாதம் செய்யப்பட்டுள்ளதை அவன் அறிவான்.
பல்வேறு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளன. ஜோதிட ரீதியாக இந்த தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பகவான் கிருஷ்ணர் அனைத்து கிரகங்களையும் உருவாக்கியவர்கள், அவர்தான் அனைத்து கிரகத்துக்கும் அதிபதி. அவரே சொல்றார் இந்த ஜோதிட தகவல்களை, இந்த ஆன்மீக தகவல், இந்த வந்து ஜோதிட தகவல், இதெல்லாம் ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் டைம் சொல்லலாம். இதெல்லாம் ஒரு விஞ்ஞானம். ஸோ சூரிய தேவன் அக்னி தேவனை போன்றவர். ஸோ சூரிய தேவனின் ஆதிக்கத்தில், அக்னி தேவனின் ஆதிக்கத்தில் நம்ம வந்து ஒளியில, வெளிச்சத்துல, பகல் நேரத்துல, வளர்ப்பிற நேரத்துல, உத்தராயண புண்ணிய காலத்துல வந்து நம்ம வந்து உடலை விடணும். 6 மாசம் வந்து பகவான் சூரியன் 6 மாசம் வந்து சூரிய பகவான் வந்து உத்தராயணத்தை நோக்கி வடக்கு நோக்கி செல்வார். அந்த நேரத்துல வந்து கிருஷ்ணபக்ஷம் இருக்கு, அந்த நேரத்துல சுக்லபக்ஷம் இருக்கு, வளர்ப்பிறை இருக்கு, அந்த நேரத்துலயும் பகல் இருக்கு. இந்த பகல் நேரத்துல வந்து ஒருத்தரை உயிர் விட்டார்னா, வளர்ப்பிறையில பகல் நேரத்துல சூரியன் வந்து வடக்கு நோக்கி செல்ற நேரத்துல வந்து இந்த உடலை விட்டவங்க பார்த்தீங்கன்னா ஆன்மீக உலகத்தை அடையிறாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு பார்த்து தான் ஒருத்தர் யோகி உயிரை விடணும். பக்தி யோகியும் சரி, எந்த யோகியும் சரி. ஸோ நெருப்பு, ஒளி, பகல் மற்றும் வளர்ப்பிறை போன்றவற்றை குறிப்பிடும்போது ஆத்மாவின் பயணத்தினை ஏற்பாடு செய்யும் தேவர்கள் இதற்கு பின்னால் உள்ளனர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ கிரகங்களாக சுத்திட்டே இருக்கு. வளர்ப்பிறை என்பது தேவர்களுக்கு சாதகமானதாகவும், தேய்பிறை என்பது பித்ருக்களுக்கு சாதகமானதாகவும் இருக்கும். ஸோ உத்தராயண புண்ணிய காலம் என்பது தேவர்களுக்கும், தட்சிணாயனம் என்பது பித்ருக்களுக்கும் சாதகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்மீக லோகத்துக்கு மேல் உலகத்துக்கு அடையணும்னா நம்ம உத்தராயண புண்ணியகாலத்துக்கு, அது குறிப்பாக ஆன்மீக உலகத்துக்கு அடையணும்னா உத்தராயணத்திலையும் வளர்ப்பிறையிலும் சூரியன் ஆதிக்கத்திலும் இருக்கிற நேரத்திலையும் பகல்லையும் உயிர் விடணும். ஸோ மரணத்தின் போது நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரை நினைச்சிட்டே இருக்கணும். ஸோ நம்ம வந்து மரண நேரத்தில் எதை நினைக்கிறோமோ அந்த லோகத்துக்கு நம்ம போவோம். எம் வாபி ஸ்மரன் பாவம் தஜ தந்தி கலைவரம் தந்தன். நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான், அந்த உலகத்தை நம்ம அடைவோம். நம்ம பகவான் கிருஷ்ணர் நினைச்சோன்னா கிருஷ்ண லோகத்துக்கு போவோம். ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்குது அந்த நேரம் தான் நமக்கு. ஸோ நம்ம வந்து திட்டமிட்டு உடலை நிற்கலாம், தற்செயலோட உடலை விடலாம், சொல்ல முடியும். இப்போல்லாம் ஹாஸ்பிட்டல்ல உடலை விட்டுறாங்க, வண்டியில் போகிறப்ப உடலை விடுறாங்க, வாகன விபத்து நடக்குது, பல்வேறு துர்மரணங்கள் நடக்குது. அதெல்லாம் கேரண்டி கிடையாது. பட் பக்தர்களுக்கு வந்து கேரண்டி இருக்கு. இப்போ பக்திசாரு மகாராஜ் வந்து கொரோனா வைரஸ் தாக்கத்தால் அமெரிக்காவில் உயிரை இழந்து விட்டார். ஆனால் வந்து திட்டமிடலை. பட் அவர் வந்து இது நோய் தாக்குதல், பட் அவர் வந்து அதை ஏற்றுக்கிட்டார். அவர் திட்டப்படி எல்லாம் புக்கெல்லாம் வச்சுருந்தார், துளசி மாலை வச்சுருந்தார், துளசி எல்லாம் வச்சுருந்தார், பிரபுபாத் சாண்டிங் போயிட்டு இருந்தது. பல்வேறு விஷயத்த அவர் தயாராக இருந்தார். உடலை விடுறதுக்கு சூழ்நிலை வந்துடும் சொல்லிட்டு தயாராக இருந்தார் அவர். அதே மாதிரி நம்ம கூட நம்ம தயாராக இருக்கணும். எப்போ உடலை விடுவோம்னு சொல்ல முடியாது, பட் நம்ம தயாராக இருக்கணும். எப்பவுமே நம்ம கிருஷ்ண பக்தியில் ஈடுபடணும். நம்ம வந்து ஸோ அருவ பிரம்மஜோதி அடையலாம். இந்த நல்ல நேரத்தில் உடல் விட்டால் அருவ பிரம்மஜோதி அடையலாம் கண்டிப்பாக. ஸோ யோகத்தில் முன்னேறியவர்கள் வந்து இந்த மாதிரி அவங்களே நேரத்தெல்லாம் காலத்தை குறிப்பிட்டு அவங்கள பிரம்மஜோதி அடையலாம். மற்றவங்களால முடியாது. பை சான்ஸ் அவங்க இது மாதிரி மங்களமாகரமான நேரத்தில் உயிர் விட்டா கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வரமாட்டாங்க. அப்படி நல்ல நேரத்தில் உடலை இழக்கலைன்னா மறுபடியும் பிறக்குவாங்க. நல்ல நேரத்தில் இறந்தாங்கன்னா நல்ல உலகத்துக்கு மேல் உலகத்துக்கு போயிடுவாங்க. அப்படி நல்ல நேரத்தில் இறக்கலைன்னா மறுபடியும் பிறப்பாங்க. சில பக்தர்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் கிடையாது. எந்த வேலையில விட்டாலும் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க நல்ல உடலை கிடைக்கும். பக்தர்கள் வந்து உடல் வந்து ஆன்மீக உடலாக மாறிடுது. எப்பவுமே பகவான் கிருஷ்ணருக்கு பக்தர்கள் தொண்டு செய்வதால் அந்த உடல் வந்து ஆன்மீக உடலை மாறிடுது. அதனால வந்து அவங்க அந்த பௌதிகமான காலத்தின் பிடியில் அவங்க வரதில்லை. அவங்க வந்து பகவான் கிருஷ்ணரை நேரடியாக கட்டுப்பாட்டில் வந்துடுவாங்க. அவங்களுக்கு விஷ்ணு தூதர்கள் காப்பாற்றுவாங்க, பகவான் கிருஷ்ணரை காப்பாற்றுவார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி இருட்டுலையும் தேய்பிரையிலையும்
சூரியன் வந்து தெற்கு நோக்கி செல்லக்கூடிய இந்த 6 மாசத்துலயும் உடலை விடுறாங்களோ அவங்க வந்து சந்திரலோகத்துக்கு போறாங்க. ஸோ வளர்ப்பிறையிலையும் உத்தராயணத்திலையும் பகல்லையும் உயிர் விடுறவங்க எல்லாம் மேல் நோக்கி போறாங்க, பகவான் கிருஷ்ணர்கிட்ட போறாங்க, ஆன்மீக லோகத்துக்கு போறாங்க. இருட்டுலையும் தேய்பிறையிலையும் சூரியன் தென்மேற்கு தெற்கு திசையில நோக்கி போற அந்த 6 மாசத்துல வந்து தட்சிணாயன காலத்துல வந்து உடலை விடக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா சந்திரலோகத்துக்கு போறாங்க. அது ஒரு பித்ருலோகம் மாதிரி வச்சுக்கோங்களேன். சந்திரலோகம் கூட ஒரு பித்ருலோகம் மாதிரி வச்சுக்கோங்க. அங்கெல்லாம் அவங்க வந்து எல்லாம் அனுபவிச்சுட்டு ஒரு சொர்க்கலோகம், சந்திரலோகம்ன்றது ஒரு சொர்க்கலோகம் மாதிரி. சாரி, அங்கெல்லாம் இன்பத்தை அனுபவிச்சுட்டு மறுபடியும் அவங்க பூலோகத்துக்கு வருவாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்ரீமத் பாகவதம் 3வது கண்டத்தை சொல்லப்பட்டு கபிலமுனி சொல்லியிருக்கிறார், யாரெல்லாம் கர்மிகள் நல்ல கர்ம செயல்களை செய்யறாங்களோ, யாகங்களை செய்யறாங்களோ, இதுலலாம் அவங்க பூலோகத்துல இருக்கிற வாசிகள் வந்து பூலோக வாசிகள் வந்து யாரெல்லாம் கர்ம செயல்களை செய்யறாங்களோ, பலநோக்கி செயல்களை செய்யறாங்களோ, யாகங்களை செய்யறாங்களோ, இதுலலாம் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களா, இவங்க எல்லாம் என்ன சந்திரலோகத்துக்கு போறாங்க. கபிலமுனியே சொல்லியிருக்கிறார். இது 3வது காண்டத்தில் சொல்லப்பட்டது கபிலமுனி சொல்லியிருக்கிறார். ஸோ ஆத்மாக்கள் வந்து கர்ம செயல்களை பலன் நோக்கி செயல்களை செய்யக்கூடியவர்கள், யாகங்களை செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாம் சந்திரலோகத்துக்கு போய் அங்க போய் அனுபவிக்கிறேன் 10 வருஷம் 10,000 வருஷம் தேவர்களுக்கு கணக்குப்படி 10,000 வருஷம் அங்க இன்பத்தை அனுபவிச்சு சோமரசத்தை சாப்பிட்டு இன்பத்தை அனுபவிக்கிறாங்க. பிறகு மறுபடியும் பூலோகத்துக்கு வர்றாங்க. ஸோ இது மூலம் வந்து வெவ்வேறு விதமான லோகத்துக்கு மக்கள் வந்து ஆத்மாக்கள் வந்து பயணம் செய்து கொண்டே இருக்குது. நல்லது செஞ்சு நல்ல லோகத்துக்கும், கெட்டது செஞ்சு கெட்ட லோகத்துக்கும் போகுது, இன்பமோ துன்பமோ அடையுது. ஸோ இந்த உலகத்தை வந்து நம்ம விடுறப்ப வந்து 2 நேரத்தை நம்ம இருக்கு, 2 நேரம் இருக்கு இந்த உலகத்தை விடுறது. ஒன்று வந்து இருட்டு, இன்னொன்று வந்து வெளிச்சம். இருட்டில் விடுறவங்க தான் மறுபடியும் வருவாங்க, வெளிச்சத்தை விட்டவங்க மறுபடியும் வர மாட்டாங்க. ஸோ பல நோக்கி செயல்படக்கூடிய கர்மிகளும் தத்துவ கற்பனையாளர்களும் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக நினைவு கெட்டாத காலமாக வந்து மேலுலகத்துக்கு போறதும் கீழுலகத்துக்கு வர்றதுமா இருக்காங்க. அவங்க வந்து மோட்சமே அடையிறது இல்லை, அவங்க வந்து கிருஷ்ணரோட சரணாதிக்கு அடையிறதே இல்லை. ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 விதமான பாதை இருக்கு. இந்த பாதைகள் தெரிஞ்சவங்க பக்தர்கள் வந்து குழப்பம் அடையிறதுல எப்பவுமே நம்ம வந்து பக்தி தொண்டிலே நிலைத்து இருக்கணும். ஸோ உத்தராயணம், தட்சிணாயனம், வளர்ப்பிறை, தேய்பிறை, பகல், இருட்டு என்ற பல்வேறு கால சூழ்நிலைகள் இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம எந்த நேரத்தில் உயிரை விடுறோம்ன்றது முக்கியம். பகல் நேரத்திலையும் வளர்ப்பிறையிலையும் சூரியன் உத்தராயணத்துல இருக்கு, உத்தராயணத்திலையும் உடலை விடணும். அந்த மாதிரி தட்சிணாயனத்திலையும் தேய்பிறையிலையும் இருட்டில் உடலை விட்டா மறுபடியும் பிறப்போம். அப்படி சில பேர் வந்து சந்திரலோகத்துக்கு போய் அங்க சோமரசத்தெல்லாம் குடிச்சு அனுபவிச்சுட்டு மறுபடியும் வந்துடுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தத்துவ ஞானிகளும் கர்மிகளும் அந்த மாதிரி பல்வேறு கிரகங்களுக்கு போயிட்டு வந்துட்டே இருக்காங்க. அவங்க மோட்சம் அடையிறதில்ல, சரணாகதி அடையிறதில்ல, பகவான் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடையிறதில்ல. ஸோ இது 2 விதமான பாதைகள் இருக்கு. இதில் நம்ம குழம்பக்கூடாது, நம்ம எப்பவுமே பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கணும். ஸோ இது 2 நம்ம வந்து குழப்பம் அடையக்கூடாது. பகல் நேரமோ இருட்டு நேரமோ வளர்ப்பிறையோ தேய்பிறையோ தட்சிணாயனோ உத்தராயணமோ அதில் அந்த டென்ஷன் பண்ணிக்கூடாது, எந்த ஒரு கவலையும் படக்கூடாது. நம்ம கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டுட்டே இருக்கணும். ஸோ பகவான் கிருஷ்ணரே நம்மளை பார்த்துக்குவார். நம்ம பக்தி தொண்டு செஞ்சுட்டே போனோம். பகலா இருட்டா வெளிச்சமா அப்படின்னு பார்க்கக்கூடாது. நம்ம பக்தி தொண்டு நம்ம செஞ்சுட்டே போகணும். நம்ம வந்து திடமா கிருஷ்ண பக்தியில ஈடுபடணும். ஹரே கிருஷ்ண மதத்தை உச்சாடனம் செய்யணும். ஸோ இதெல்லாம் ஒரு தொல்லை நிறைந்த பாதைகள். இந்த உத்தராயணம், தட்சிணாயனம், இருட்டு வெளிச்சம்ன்றதெல்லாம் ஒரு தொல்லை நிறைந்தது, ஒரு குழப்பமான சூழ்நிலை. இதெல்லாம் நம்ம வந்து இதை கவலைப்படக்கூடாது. கிருஷ்ணனோட நம்ம வந்து ஆழ்ந்து இருக்கணும். இதுதான் வந்து சிறந்த வழி. பகவான் கிருஷ்ண தொண்டுல எப்பவுமே நம்ம இணைஞ்சிருக்கணும். இது மூலமா நம்ம வந்து ஆன்மீக உலகத்தை நம்ம வந்து போகலாம். ஆன்மீக உலகத்திற்கான பாதை வந்து பாதுகாப்பானது, நிச்சயமானது. பகவான் கிருஷ்ணர் நமக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். நேரடியாக நம்ம வந்து பகவான் கிருஷ்ணர் கட்டுப்பாட்டில் வருவோம்.
ஸோ பக்தி யோகத்தை நம்ம பயிற்சி செய்யணும். அனாசக்தஸ்ய விஷயான் யதார்ஹம் உபயுஞ்சதஹ. ஜட செயல்களின் எல்லா பற்றுதலும் இன்றி, எவ்வித பற்றுதலும் இன்றி எல்லா செயல்களையும் கிருஷ்ணருக்காக செய்ய வேண்டும். நம்ம எந்த பற்றுதலும் இல்லாம கிருஷ்ணருக்காக நம்ம எல்லா வேலையும் செய்யணும். ஸோ சில விஷயத்த நம்ம பிடிச்சிருக்கலாம், சில விஷயம் பிடிக்காம இருக்கலாம். ஸோ நம்ம பகவான் கிருஷ்ணருக்காக எல்லாத்தையும் செய்யணும். நம்ம கிட்ட இருக்கிற திறமையோ, நம்ம கிட்ட இருக்கிற பணமோ, பொருளோ, பதவியோ, அழகோ, அறிவோ எல்லாத்தையும் பகவான் கிருஷ்ணருக்கு நம்ம பயன்படுத்தணும். எல்லாத்தையும் நம்ம கிருஷ்ணருக்காக பயன்படுத்தணும். பக்தி தொண்டு செஞ்சோன்னா நம்ம மோட்சம் அடைகிறது கண்டிப்பா உறுதி செய்யப்பட்டுள்ளது. நம்ம உயர்ந்த லோகத்துக்கு போறது கண்டிப்பா கேரண்டீடு. அதனால நம்ம பக்தி தொண்டுல நம்ம ஈடுபடணும். அதுல நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். இந்த டைம் இதெல்லாம் நம்ம அவ்வளவா நம்ம வருத்தப்படக்கூடாது, அவ்வளவா நம்ம குழம்பக்கூடாது. பதம் 28. வேதேஷு யக்னேஷு தபஸு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாக்கியம். மொழிபெயர்ப்பு பொருளாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவன் வேதங்களை படித்தல், யாகங்களை செய்தல், தவம் புரிதல், தானம் கொடுத்தல், கர்ம ஞான பாதைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையப்படும் பலன்களை இழப்பதில்லை. பக்தி தொண்டை செய்வதன் மூலமாகவே எவை அனைத்தும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகிறான். பொருளுரை அசபக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பொருளுரை கிருஷ்ண உணர்வையும் பக்தி தொண்டையும் முக்கியமாக விளக்கக்கூடிய 7 மற்றும் 8 அத்தியாயங்களின் சுருக்கமே இப்பதம். ஒருவன் ஆன்மீக குருவின் பொறுப்பில் வாழும் போது அவரது வழிகாட்டுதலின் கீழ் வேதங்களை கற்று பற்பல தவங்களையும் விரதங்களையும் மேற்கொள்ள வேண்டும். ஒரு பிரம்மச்சாரி ஆன்மீக குருவின் இல்லத்தில் சேவகனைப் போல வாழ்ந்து வீடு வீடாக யாசித்து கிடைப்பவை அனைத்தையும் ஆன்மீக குருவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். குருவின் கட்டளைப்படியே அவன் உணவு உண்ண வேண்டும். ஏதேனும் ஒரு நாள் குரு அவனை உண்பதற்கு அழைக்காவிடில் அவன் விரதம் இருக்கிறான். பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிப்பதற்கான சில வைதிக நியமங்கள் இவை. குறைந்தபட்சம் 5 முதல் 20 வயது வரை குருவிடம் வேதங்களை கற்றுக்கொள்ளும் மாணவன் குணத்தில் பக்குவமானவனாக ஆகிறான். வேதங்களை கற்பதென்பது சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கற்பனை செய்பவர்களது பொழுதுபோக்கிற்காக அல்ல, மாறாக குணங்களை வடிவமைப்பதற்காகவே. இப்பயிற்சிக்கு பின்னர் குடும்ப வாழ்வினுள் நுழைவதற்கு, திருமணம் செய்து கொள்வதற்கும் ஒரு பிரம்மச்சாரி அனுமதிக்கப்படுகிறான். அவன் கிரகஸ்தனாக இருக்கும் போது ஞானத்தை விருத்தி செய்ய பற்பல யாகங்களை செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி நாடு, காலம் மற்றும் நபரை பொறுத்து தானமும் வழங்க வேண்டும். சத்துவகுணத்தில் செய்யப்படும் தானம், ரஜோகுணத்தில் செய்யப்படும் தானம், தமோ குணத்தில் செய்யப்படும் தானம் ஆகியவை பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் அவன் தானம் அளிக்க வேண்டும். பின்னர் குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று வானப்பிரஸ்தத்தை ஏற்று வனங்களில் வாழ்தல், மரப்பட்டைகளை உடையாக அணிதல், சவரம் செய்யாது இருத்தல் போன்ற பற்பல தவங்களை மேற்கொள்ள வேண்டும். பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, இறுதியாக சந்நியாச ஆசிரமம் ஆகியவற்றின் விதிகளை பின்பற்றுவதன் மூலம் ஒருவன் வாழ்வின் பக்குவ நிலைக்கு ஏற்றம் பெறுகிறான். அவர்களில் சிலர் சொர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் அடைகின்றனர். அதைவிட முன்னேறியவர்கள் ஆன்மீக வானில் பிரம்ம ஜோதியிலோ, வைகுண்ட உலகங்களிலோ, கிருஷ்ணலோகத்திலோ முக்தி அடைகின்றனர். இதுவே வேத இலக்கியங்களில் வழிவகுக்கப்பட்டுள்ள பாதையாகும். இருப்பினும் கிருஷ்ண உணர்வின் மகத்துவம் என்னவெனில், பக்தி தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் பற்பல ஆசிரமங்களின் சடங்குகள் அனைத்தையும் ஒரே அடியில் கடந்து விட முடியும். பகவத்கீதையின் இந்த அத்தியாயத்திலும் 7ஆம் அத்தியாயத்திலும் கிருஷ்ணர் கொடுத்துள்ள உபதேசங்களை அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இதம் விதித்வா எனும் சொற்கள் குறிப்பிடுகின்றன. இந்த அத்தியாயங்களை ஏட்டுக்கல்வியின் மூலமோ மனக்கற்பனையின் மூலமோ அறிந்து கொள்ள முடியலாமல் தூய பக்தர்களின் சங்கத்தில் கேட்டறிய வேண்டும். 7ஆம் அத்தியாயம் முதல் 12ஆம் அத்தியாயம் வரை கீதையின் சாரமாகும். முதலில் உள்ள 6 அத்தியாயங்களும் இறுதியில் உள்ள 6 அத்தியாயங்களும் நடுவில் உள்ள 6 அத்தியாயத்திற்கும் மூடிகளாக உள்ளன. நடுவில் உள்ள இந்த அத்தியாயங்கள் பகவானால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. பக்தர்களின் உறவால் பகவத்கீதையை, குறிப்பாக நடுவில் உள்ள 6 அத்தியாயங்களை புரிந்து கொள்ளும் நல்ல திருஷ்டத்தை ஒருவன் பெற்றால்
உடனடியாக அவனது வாழ்வு தவங்கள், யாகங்கள், தானங்கள், தத்துவங்கள் என எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு புகழத்தக்கதாக மாறிவிடும். ஏனெனில் இந்த செயல்களின் எல்லா பலன்களையும் ஒருவன் கிருஷ்ண உணர்வின் மூலம் எளிமையாக அடைந்து விடுகிறான். பகவத்கீதையின் மீது சற்று நம்பிக்கை உடையவன் பகவத்கீதையை பக்தனிடமிருந்து மட்டுமே கேட்க வேண்டும். ஏனெனில் 4ஆம் அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் பகவத்கீதையை பக்தர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். வேறு எவரும் பகவத்கீதையின் குறிக்கோளை பக்குவமாக புரிந்து கொள்ள முடியாது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே பகவத்கீதையை கிருஷ்ண பக்தனிடமிருந்து கேட்க வேண்டும், மனக்கற்பனையாளரிடமிருந்து அல்ல. இது நம்பிக்கையின் சின்னமாகும். பக்தனை தேடுபவன் அதிர்ஷ்டவசமாக பக்தனது உறவை பெறும்போது பகவத்கீதையை உண்மையாக படிக்கவும் புரிந்து கொள்ளவும் தொடங்குகிறான். பக்தர்களின் சங்கத்தில் முன்னேற்றம் பெறும்போது அவனது பக்தி தொண்டு நிலை பெறுகிறது. இந்த தொண்டு கிருஷ்ணரது நாமம், ரூபம், குணம், லீலை மற்றும் இதர விஷயங்களை பற்றிய சந்தேகங்களையும் நீக்கிவிடுகிறது. இந்த சந்தேகங்கள் பக்குவமாக நீக்கப்பட்ட பிறகு ஒருவன் தனது படிப்பில் தீவிரமடைகிறான். பின்னர் பகவத்கீதை படிப்பது இன்பமயமாகி எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருக்கும் நிலையை அடைகிறான். முன்னேறிய நிலையில் அவன் கிருஷ்ணரின் மீதான பூரண அன்பினை பெறுகிறான். வாழ்வின் இந்த மிக உயர்ந்த பக்குவ நிலை ஆன்மீக வானில் உள்ள கிருஷ்ணரின் இருப்பிடமான கோலோக பிருந்தாவனத்திற்கு பக்தனை கொண்டு செல்கிறது. அங்கே பக்தன் நித்தியமாக என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறான். ஸ்ரீமத் பகவத்கீதையின் பரத்தை அடைதல் என்னும் 8ஆம் அத்தியாயத்திற்கான பக்திதந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாகா சுவாமி இதி நாமினே. நம ஆச்சார்ய பாதாய நிதா கிருபா பிரதாயினே கௌரகதா தாமதாய நகர கிராமதாரிணே. नमः ओम विष्णु पादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी इति नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाष्टादिशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு நம்ம பகவத்கீதை 8ஆம் அத்தியாயம் 28வது பதத்தோட ஒரு விளக்கத்தை, நம்ம பிரபுபாதருக்கு அளித்திருக்க விளக்கத்தை நம்ம பார்ப்போம். ஸோ பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவன் வேதங்களை படித்தல், யாகங்களை செய்தல், தவம் புரிதல், தானம் கொடுத்தல், கர்ம ஞான பாதைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையப்படும் பலன்களை இழப்பதில்லை. பக்தி தொண்டை செய்வதன் மூலமாகவே இவை அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகிறான். ஸோ பக்தி தொண்டு செய்வதனால நமக்கு எந்த இழப்பும் கிடையாது. நம்ம வேதங்களை படிக்கிறதுனால என்ன நமக்கு பலன் கிடைக்குதோ அந்த பலன் நமக்கு கிடைக்கும். யாகங்கள் செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கணுமோ அந்த பலனும் நமக்கு கிடைக்கும். தவம் செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கணுமோ அந்த பலனும் நமக்கு கிடைக்கும். தானம் கொடுக்கறதுனால என்ன பலன் கிடைக்கணுமோ அந்த பலனும் கிடைக்கும். கர்ம செயலை செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கணுமோ அந்த பலனும் கிடைக்கும். ஞான பாதையில மேற்கொள்ளும் எந்த பாதையும் என்னென்ன எது செஞ்சாலும் நமக்கு இழப்பு கிடையாது. பக்தி தொண்டை செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த இழப்பும் கிடையாது. ஆனா லாபம் கணக்கில் எல்லையே அற்ற லாபம். எல்லாத்தையும் நம்ம அடைஞ்சிடலாம். பக்தி செய்யறதுனால நம்ம வேதங்களை படிச்சதுக்கான பலன் கிடைக்குது, யாகங்கள் செய்ததுக்கான பலன் கிடைக்குது, தவம் செய்ததுக்கான பலன் கிடைக்குது, தானம் கொடுத்ததுக்கான பலன் கிடைக்குது, கர்ம ஞான பாதைகளை செய்ததுக்கான பலன் கிடைக்குது. எல்லா பலனும் கிடைக்குது. பக்தி தொண்டு தான் எல்லாத்தோட உயர்ந்தது. அதுல எல்லாமே கிடைக்கும். நம்ம எது விரும்புறோமோ அது கண்டிப்பா கிடைக்கும். பக்தி தொண்டு செய்யறதுனால எல்லாமே நம்ம அடைஞ்சிடலாம். கடைசியில பக்தி தொண்டு செய்ய 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 நம்ம பக்குவம் அடைய நம்ம பௌதிக ஆசைகள் எல்லாம் விட்டுட்டு நம்ம பகவான் கிருஷ்ணர் அப்படி வேணும்னு நினைக்கிறோம். பகவான் கிருஷ்ணரோட உறவு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த உறவு கொள்ள வேண்டும் என்று நினைப்பதே உயர்ந்த விஷயம். அப்புறம் கடைசியில் நம்ம பகவான் கிருஷ்ணரை நினைச்சு உடலை விடுறப்போ அவர் லோகத்துக்கு நம்ம போறோம். அதனால நம்ம எது நினைக்கிறோமோ அகாம சர்வகாம மோட்ச காம உதாரணி தீவிரன பக்தி யோகன. நமக்கு என்ன காமம் இருந்தாலும் என்ன விருப்பம் இருந்தாலும் நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யணும். அதுதான் நல்ல விஷயம். அதான் உயர்ந்த விஷயம். அதான் நல்ல பலன் கொடுக்கும். ஸோ கிருஷ்ண உணர்வையும் பக்தி தொண்டையும் முக்கியமாக விளக்கக்கூடிய 7 மற்றும் 8ஆம் அத்தியாயங்களின் சுருக்கமே இப்பதம். ஸோ
பக்தி தொண்டுல நமக்கு வந்து என்னென்ன பலன் கிடைக்குதுன்றத பத்தி எல்லாமே சுருக்கமா இங்க சொல்லிட்டார் பகவான் கிருஷ்ணர். இங்க 7, 8 அத்தியாயங்களையும் சுருக்கமா இங்க ஒரே ஸ்லோகத்தை சொல்லிட்டார். ஸோ நம்ம வந்து பிரம்மச்சாரி இருக்கிறப்போ, குழந்தைங்க 5 வயசுல இருக்கிற பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்கு போறோம். அப்ப குருகுலத்துல போய் வசிக்கிறோம். அங்க குருவின் மேற்பார்வையில நம்ம வந்து வேதங்களை கற்றுக்கொள்கிறோம். பற்பல வருடங்கள்ல வந்து தவங்களை மேற்கொள்றோம், விரதங்களை மேற்கொள்றோம். இந்த மாதிரி பிரம்மச்சாரி வாழ்க்கையை வாழ்றோம். நம்ம குருகுலத்துல வந்து ஒரு தொண்டனை போல வாழறோம், ஒரு தாசனை போல, குருவின் ஒரு தொண்டனை போல, ஒரு தாசனை போல, நம்ம வந்து அடிமையாளை போல நம்ம வந்து வாழ்றோம். பகவானுக்கு, குருவுக்கு நம்ம வந்து ஒரு தொண்டனை போல நம்ம வாழுறோம். ஒரு பிரம்மச்சாரி வந்து ஆன்மீக குருவின் இல்லத்தில் சேவகனை போல் வாழ்ந்து வீடு வீடாக யாசித்து கிடைப்பவை அனைத்தையும் ஆன்மீக குருவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு பிரம்மச்சாரி வந்து குருவுக்கு நல்லா சேவை செய்யணும். அவருக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் வந்து ஆன்மீக குருக்கு கொடுக்கணும். ஒரு பிரம்மச்சாரி வந்து ஆன்மீக குருவின் வீட்டுல வந்து தொண்டனை போல வாழ வேண்டும். வீடு வீடா யாசித்து கிடைப்பை எல்லாத்தையுமே கிடைக்கிறது எல்லாத்தையும் வந்து ஆன்மீக குருக்கு கொடுக்கணும். ஒரு பிரம்மச்சாரி வந்து வீடு வீடா பிச்சை எடுத்து தானமா வாங்கி எல்லாத்தையும் ஆன்மீக குருக்கு கொடுக்கணும். குரு என்ன சொன்னார்? குரு கட்டளைப்படிதான் வந்து அவர் உணவை உட்கொள்ள வேண்டும். குரு வந்து உணவு உட்கொள்ள சொன்னதான் வந்து உணவு உட்கொள்ளணும், இல்லைன்னா உணவு உட்கொள்ளக்கூடாது. அவர் வந்து அப்படி வந்து அந்த குரு வந்து அவரை சாப்பிடுறதுக்கு கூப்பிடலைன்னா அவர் வந்து விரதம் இருக்கணும். அந்த நாள் வந்து விரதம் இருக்கணும். இதெல்லாம் வந்து பிரம்மச்சரியத்தின் நியமங்கள், பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிப்பதற்கான நியமங்கள் இதெல்லாம். குறைந்தபட்சம் 5 முதல் 20 வயது வரை குருவிடம் வேதங்களை கற்றுக்கொள்ளும் மாணவன் குணத்தில் பக்குவமானவனாக ஆகிறான். வேதங்களை வந்து நம்ம குருகுலத்துல போய் கற்றோம்னா நம்ம வந்து நல்ல குணம் நமக்கு வருது. வேதங்கள் நம்ம வந்து 5 வயதுல இருந்து 20 வயது வரை நம்ம வந்து குருகுலத்தை நம்ம வந்து வேதங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நம்ம கற்றுக்கொண்டோம்னா நல்ல குணம் நமக்கு கிடைக்குது. குணத்துல நம்ம வந்து பக்குவமானவர்களாக ஆகிறோம். நல்ல குணங்கள் நம்ம கிட்ட வந்துடுது. வேதங்களை கற்பது என்பது சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கற்பனை செய்பவர்களது பொழுதுபோக்கிற்காக அல்ல. வேதங்களை நம்ம கற்பது என்பது பார்த்தீங்கன்னா சாய்வு நாற்காலில் உட்கார்ந்துட்டு நம்ம வந்து கற்பனை செய்பவர்கள் கிடையாது. அது வந்து பொழுதுபோக்கு கிடையாது. அது வந்து நம்ம குணத்தை வந்து வடிவமைக்கும். நம்ம குணத்தை வந்து சரியாக வடிவமைக்கும் அந்த குணம். இந்த பயிற்சிக்கு பின்னர் வந்து நம்ம குடும்ப வாழ்க்கையில வந்து நுழையலாம், திருமணம் செய்து கொள்ளலாம். ஒரு பிரம்மச்சாரி வந்து கிரகஸ்த வாழ்க்கையில் ஈடுபடலாம். அவன் வந்து கிரகஸ்தனாக இருக்கும்போது ஞானத்தை விருத்தி செய்ய பற்பல யாகங்கள் செய்ய வேண்டும். நம்ம கிரகஸ்தர்கள் ஆன பிறகு நம்ம வந்து ஞானத்தை விருத்தி செய்யறதுக்கு நம்ம வந்து பல்வேறு யாகங்களை செய்யணும். அது மட்டும் இல்லாம நாடு, காலம் மற்றும் நபரை பொறுத்து தானமும் வழங்க வேண்டும். நம்ம வந்து நல்லவங்களுக்கு தானம் கொடுக்கணும். நேரங்காலம், நபர், தேச கால பாத்திரம், நாடு, நேரம், மனிதர்கள், அதை பார்த்து நம்ம தானம் கொடுக்கணும். விதவிதமான தானம் இருக்கு. சத்துவகுண தானங்கள், ரஜோகுண தானங்கள், தமோ குண தானங்கள் இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து தானத்தை கொடுக்கணும். இந்த மாதிரி விதவிதமான தானங்கள் வந்து பகவத்கீதையில ஏற்கனவே விளக்கப்பட்டிருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் நம்ம வந்து தானம் கொடுக்கணும். பிறகு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று நம்ம வந்து வானப்பிரஸ்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு வனங்களில் வாழ்தல், மரப்பட்டைகளை உடையாக அணிந்தல், சவரம் செய்யாது இருத்தல் போன்ற பற்பல தவங்களை மேற்கொள்ள வேண்டும். இது வந்து வர்ணாசிரம தர்மத்தின்படி நம்ம முதல்ல பிரம்மச்சாரியா இருக்கணும். பிறகு கிரகஸ்த ஆசிரமத்தை ஏற்றுக்கணும். பிறகு சன்னியாச வானப்பிரஸ்த ஆசிரமத்தை எடுத்துட்டு காட்டுல வாழணும். காட்டுல வந்து இலைகளை அங்க வந்து கிடைக்கிற பழத்தை சாப்பிடணும். மரப்பட்டையை வந்து உடையா அணியணும். சவரம் செய்யக்கூடாது. பல்வேறு தவங்களை செய்யணும். பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, இறுதியாக சன்னியாச ஆசிரமம் ஆகியவற்றின் விதிகளை பின்பற்றுவதன் மூலம் ஒரு வாழ்வின் பக்குவ நிலைக்கு ஏற்றம் பெறுகிறான். நம்ம வந்து நம்ம எந்த ஆசிரமத்தில் இருக்கோமோ அதற்குண்டான கடமைகளை நாம் செய்ய வேண்டும். பிரம்மச்சரியாக இருப்பது கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்த, சன்னியாச ஆசிரமம்.
அதற்கேற்றால் போல் நம்ம வந்து நம் கடமைகளை செய்ய வேண்டும். இப்படி செய்யறதுனால நம்ம வந்து வாழ்க்கையில பக்குவ நிலைக்கு அடைகிறோம். அவர்களில் சிலர் சொர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் அடைகின்றனர். ஸோ இப்படி வந்து வாழ்க்கையில வந்து பக்குவம் அடைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம் எல்லா ஆசிரமத்தையும் சரியா கடைபிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மேல் லோகத்துக்கு போறாங்க, சொர்க்கலோகத்துக்கு போறாங்க. இன்னும் முன்னேறியவர்கள் பார்த்தீங்கன்னா பிரம்ம ஜோதியில கலக்குறாங்க, அல்லது வைகுண்ட லோகத்துக்கு போறாங்க, அல்ல கிருஷ்ண லோகத்துக்கு போறாங்க. இதுதான் வேத இலக்கியங்களில் வழிவகுக்கப்பட்டுள்ள பாதை. இதுதான் நம்ம எல்லாமே ஆல் வேஸ் லீடிங் டு கிருஷ்ணா. எல்லா பாதைகளும் பகவான் கிருஷ்ணரை நோக்கி தான் இருக்கு. இருப்பினும் கிருஷ்ண உணர்வின் மகத்துவம் என்னவெனில் பக்தி தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் பற்பல ஆசிரமங்களின் தடங்குகள் அனைத்தையும் ஒரே அடியில் கடந்து விட முடியும். ஸோ பக்தி தொண்டை செய்யறதுனால நம்ம வந்து எல்லா ஆசிரம சடங்கு கடந்துடுறோம். பக்தி தொண்டுன்றது அவ்வளவு உயர்ந்த விஷயம். ஸோ பகவத்கீதை இந்த அத்தியாயத்தில் 8ஆம் அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்களும் 7ஆம் அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்களும் நம்ம உபதேசங்களையும் நம்ம வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும், அவசியம் புரிஞ்சுக்கணும். இந்த அத்தியாயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து அகாடமிக்கலா ஒரு ஏட்டு கல்வி மாரி, புத்தக கல்வி மாரி நினைக்க கூடாது. மனக்கற்பனை மூலமா புரிஞ்சுக்க கூடாது. தூய பக்தர்னு சங்கத்துல தான் கேட்கணும். 7ஆம் அத்தியாயம் முதல் 12ஆம் அத்தியாயம் வரை கீதையின் சாரம் பிரபுபாதர் சொல்றார். பர்போட்ல 7ஆம் அத்தியாயத்திலிருந்து 12ஆம் அத்தியாயம் வரைக்கும் பகவத்கீதையின் சாரம் என்று பிரபுபாதர் சொல்றார். முதலில் உள்ள 6 அத்தியாயங்களும் கடைசியில் இருக்கிற 6 அத்தியாயங்களும் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற 6 அத்தியாயங்களை வந்து பாதுகாக்குது, ஒரு கவர் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றார் பிரபுபாத். நடுவில் இந்த அத்தியாயங்கள் பகவானால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. இது வந்து மிகவும் சிறப்பாக பகவான் பாதுகாத்திருக்கிறார் என்று பிரபுபாதர் சொல்றார் பர்போட்ல. ஸோ பக்தர்களின் உறவால் பகவத்கீதை குறிப்பாக நடுவில் உள்ள 6 அத்தியாயங்களை புரிந்து கொள்ள நல்லது. பக்தர்கள் சங்கத்துல தான் பகவத்கீதை புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பகவத்கீதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து பக்தர்கள் மூலமா தான் புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஏட்டுக்கல்வியோ மனக்கற்பனை மூலமாவோ புத்தகத்தை எழுதக்கூடியவர்கள் மூலமா கற்றுக்கொள்ள முடியாது. பக்தர்கள் பக்தி தொண்டு செய்யக்கூடியவர்கள் மூலமா தான் பகவத்கீதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ அது புரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல திருஷ்டம் தான். உடனடியாக அவனது வாழ்வு தவங்கள், யாகங்கள், தானங்கள், தத்துவங்கள் என எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு புகழத்தக்கதாக மாறிவிடும். ஸோ பக்தர்கள் வந்து அவங்க வாழ்க்கையை பற்றி அவங்க வந்து தவங்கள், யாகங்கள், தானங்கள், தத்துவங்கள் எல்லாமே புகழத்தக்கதாக மாறிடும். பக்தர்கள் செய்யக்கூடிய யாகங்கள், தவங்கள், தானங்கள் எல்லாமே வந்து புகழத்தக்கதாக மாறிடுது. ஸோ இதெல்லாம் இந்த செயல்கள் எல்லாமே எல்லா பலன்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ண ஒரு பக்தி செய்யறதுனால நம்ம வந்து யாகத்தின் பலனும், தானத்தின் பலனும், தவத்தின் பலனும் எல்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ பகவத்கீதை நம்பிக்கை வச்சுட்டு நம்ம வந்து நம்ம வந்து பக்தர்கள் மூலமா வந்து பகவத்கீதை புரிஞ்சுக்கணும். பக்தர்கள் மூலம் மட்டுமே புரிஞ்சுக்கணும். ஸோ பகவத்கீதை பகவான் கிருஷ்ணரை வந்து 4ஆம் அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறார். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விது சக்காலேன நேஹோ யோக பரந்தபம் இருக்கார். இது வந்து குரு சீர பரம்பரை மூலமாக இது வந்து கற்றுக்கொள்ளப்படுகிறது. பகவத்கீதை வந்து பக்தர்களால் மட்டுமே புரிஞ்சுக்க முடியும். வேற யாருமே வந்து பகவத்கீதை குறிக்கோள் வந்து புரிந்து கொள்ள முடியாது. பகவத்கீதை வந்து நம்ம வந்து கிருஷ்ண பக்தர்களிடம் தான் கேட்கணும். மனக்கற்பனையாளரிடம் கேட்கக்கூடாது. அது இது நம்பிக்கை, ஒரு நல்ல நம்பிக்கையா நம்ம வந்து கேட்கணும். ஸோ பக்தனை தேடுபவன் அதிருஷ்டவசமாக பக்தனது உறவை பெறும்போது பகவத்கீதை உண்மையாக படிக்கவும் புரிந்து கொள்ளவும் தொடங்குகிறான். ஸோ பக்தர்களை தேடுறவங்க பார்த்தீங்கன்னா அதிருஷ்டவசமாக பக்தனது உறவை பெறும்போது, அதாவது பக்தர்கள் மூலமா தான் வந்து பகவத்கீதை புரிஞ்சுக்கணும்ன்றப்போ வந்து நம்ம உண்மையிலே நம்ம வந்து நேர்மையா இருந்தோம்னா பகவான் கிருஷ்ணர் நமக்கு நல்ல வழி காட்டுவார். நல்லவங்களே நம்ம இஃப் யூ வாண்ட் டு பி சீட்டட் யூ வில் பி சீட்டட். அதாவது நீங்க வந்து ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை ஏமாத்துறவங்க உங்களுக்கு கிட்ட வருவாங்க. நீங்க வந்து நேர்மையா இருக்கணும்னு நினைச்சா
நேர்மையா இருக்கிறவங்க கிட்ட வருவாங்க. ஸோ இந்த பக்தி இந்த கிருஷ்ணரது நாமம், ரூபம், குணம், லீலை மற்றும் இதர விஷயங்களை பற்றிய சந்தேகங்களை நீக்கி விடுகிறது. இந்த பக்தி தொண்டு செய்யறப்ப வந்து கிருஷ்ணருடைய நாமம், கிருஷ்ணருடைய ரூபம், கிருஷ்ணருடைய குணம், லீலை மற்றும் இதர எல்லா விஷயங்களும் நம்ம வந்து எல்லா சந்தேகங்களும் நமக்கு போயிடும். இந்த சந்தேகங்கள் எல்லாம் பக்குவமாக நீக்கப்பட்ட பிறகு ஒருவன் தனது படிப்பில் தீவிரம் அடைகிறான். ஸோ நம்ம வந்து பக்தி தொண்டுல வந்து சந்தேகங்கள் எல்லாம் இருந்தா பக்தி செய்ய முடியாது. பகவான் மேல நம்பிக்கை இருக்கணும். பகவான் இந்த கொடுத்திருக்கிற ஆச்சாரியர்கள் மேல நம்பிக்கை இருக்கணும், குரு மேல நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வந்து பக்தி செய்ய முடியாது. ஸோ நம்பிக்கையை தான் நம்ம வந்து பக்தி தொண்டு செய்ய முடியும். ஸோ பகவத்கீதை படிக்கிறதே ஒரு இன்பமான விஷயம். ஸோ நம்ம வந்து குரு, கிருஷ்ணர் மேல நம்பிக்கை, சாது, சாஸ்திர, குரு இந்த 3 பேர் மேல நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையா இருந்தா நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரின் பக்தி செய்ய முடியும். அந்த பக்தி செய்ய நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பிக்கையா இருந்தோம்னா நம்ம வந்து கிருஷ்ணர் லோகத்துக்கு குரு நம்மளை கொண்டு போவார், கிருஷ்ணர் நம்மளை கொண்டுட்டு போவார். குரு, சாது, சாஸ்திரா 3மே நம்மள வந்து கிருஷ்ண லோகத்துக்கு கொண்டு போவோம். நம்ம வந்து குரு, சாது, சாஸ்திரா மேல நம்பிக்கை இருக்கணும். ஸோ ஆன்மீக லோகம் வந்து நிரந்தரமானது, நித்தியமானது. இந்த பௌதிக உலகம் வந்து துன்பமானது. நம்ம வந்து துன்ப லோகத்துல இருந்து ஆன்மீக லோகத்துக்கு நோக்கி போகணும்னா நம்பிக்கை மிகவும் முக்கியம். கிருஷ்ண பக்தர்கள் மேல நம்பிக்கை இருக்கணும், கிருஷ்ண பக்தியில நம்பிக்கை இருக்கணும், கிருஷ்ணர் மேல நம்பிக்கை இருக்கணும், குரு மேல நம்பிக்கை இருக்கணும், சாது, சாஸ்திர, குரு சாஸ்திரத்து மேல நம்பிக்கை இருக்கணும். இந்த மாதிரி நம்பிக்கை இருந்தால் நம்ம வந்து ஆன்மீக உலகத்துக்கு அடைய முடியும். இல்லைன்னா இது வந்து மிக நெடுந்தூர பயணம். ஆன்மீக உலகம் என்றது மிக நெடுந்தூர பயணம். தூரம் பயணம் செய்யறப்போ வந்து நம்ம நம்பிக்கை மிகவும் முக்கியம். வழியில வந்து நமக்கு யாரு உணவு தருவாங்க, யாரு உடை தருவாங்க, யாரு நமக்கு தங்கறதுக்கு இடம் கொடுப்பாங்க அப்படின்ற எந்த கவலையும் இல்லாம நம்ம வந்து நம்ம பக்தி தொண்டை செய்யணும். நம்ம பயணத்தை தொடங்கணும். இது யாத்ரா, இது வந்து கோலோக யாத்ரா. ஸோ இந்த யாத்திரையை மேற்கொள்ளும் போது நமக்கு பல்வேறு சிக்கல்கள் வரும். உணவு பிரச்சனை வரும், உடை பிரச்சனை வரும், அப்புறம் தங்குறது இடம் பிரச்சனை வரும், அல்லது பாதுகாப்பு பிரச்சனை வரும், நோய், பல்வேறு பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். அது எல்லாமே நம்பிக்கையா நம்ம வந்து நம்ம பக்தி தொண்டு செய்யணும். அப்பதான் நம்ம வந்து ஆன்மீக லோகத்தை நோக்கி நம் பயணம் நல்லபடியாக முடியும். श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद अनंत कोटि वैष्णव वृंद की जय।